ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ப்ளூபெரிஸ் கிச்சன். ப்ளூபெரிஸ் கிச்சனில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க. அது என்னென்னா ரவை பணியாரம் தாங்க. நமக்கு இப்போ ஒரு நேரத்தில் ஸ்வீட் சாப்பிட்ணுன்னு தோணுச்சுன்னா அந்த நேரத்தில் டக்குன்னு பண்ணக்கூடிய ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க இது. அதிக நேரம் ஒன்றுமே எடுக்காதுங்க. நிறைய சிம்பிளான வீடியோஸ்லாம் போட்டிருக்கேன். பிகினர்ஸ் கூட அந்த ரெசிபியெல்லாம் ட்ரை பண்ணலாங்க. இப்போ வாங்க நம்ம ரெசிபிக்குள்ளே போகலாம். ரெசிபிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் ப்ளூபெரிஸ் கிச்சனை முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போனா தான் நான் புதுசாக வீடியோ போட்டு நீங்கள் என்னுடைய வீடியோ பார்க்கலாம். இப்போ வாங்க நம்ம ரெசிபிக்குள்ளே போகலாம். இப்போ இந்த மிக்சிங் பவுலில் நம்ம அரை கப்பு அளவுக்கு ரவை சேர்த்துக்கலாங்க. ரவை எடுத்த கப்புக்கு ஒரு கப்பு அளவுக்கு நான் மைதா எடுத்து வச்சுருக்கேங்க. அரை கப்பு அளவுக்கு சீனி. நம்ம இப்போ எந்த கப்புக்கு ரவை எடுக்கிறோமோ அந்த கப்பு அளவுக்கு தாங்க நம்ம மைதாவும் சீனியும் எடுத்திருக்கோம். வாசனைக்காக 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி. நான் இந்த ஒரு கப் அளவுக்கு தண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ இந்த தண்ணி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரேதாக ஊற்றிடாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது ஒரு அரை மணி நேரம் இருக்கட்டும். நம்ம தண்ணியை ஒரே தான் சேர்க்கக்கூடாது, ஏன்னா நமக்கு சீனி சேர்த்துருக்கிறதுக்கும் கொஞ்சம் இலக்கம் கொடுக்கும். அதனால தான் நான் சொல்கிறது, தண்ணியை ஒரே தான் சேர்த்துற வேண்டாம், கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இது ஒரு அரை மணி நேரம் இருக்கட்டும் நமக்கு. இப்போ 30 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். பாருங்களேன், நம்ம சேர்த்து சுகரு எல்லாமே நல்லா மெல்ட் ஆகி ஒரு நெகத்தியான ஒரு பருவத்துக்கு வந்திருக்குங்க. இந்த பதத்துக்குனால இருக்கணுங்க. நம்ம இட்லி மாவு பதத்துக்கு வந்திருக்கணுங்க. பாருங்களேன், இந்த அளவுக்குனால இருக்கணுங்க. நம்ம தோசை மாவு பதத்துக்கு இருந்துச்சுன்னா நம்ம பணியாரம் ஊற்றின விட்டு எண்ணெய் குடிக்கும். அதுக்கு தான் நான் சொல்கிறது, இட்லி மாவு பதத்துக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. நான் கொஞ்சோண்டு தேங்காவை நெய்யில் வறுத்து எடுத்து வச்சுருக்கேங்க. கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக நம்ம சாப்பிடும்போது அந்த வாயில் அந்த தேங்காய் பட்டு அந்த ஒரு கிறிஸ்பினஸ்ஸு நமக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. அதுக்கு தான் ஆப்ஷன் தான், விருப்பப்பட்டால் நீங்கள் சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூனுக்கும் கம்மியாக சோடா உப்பு சேர்த்துக்கோங்க. நமக்கு இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. நான் ஏற்கனவே எண்ணெய் சூடாக்கி தாங்க வச்சுருக்கேன் பணியாரம் நம்ம போட்டு எடுக்கிறதுக்காக. நம்ம பணியாரம் ஊற்றி எடுக்கிறதுக்காக இந்த மாதிரி அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. அப்படின்னா தான் நம்ம ஒரே நேரத்தில் 3 பணியாரம் ஊற்றி எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். மிதமான தீயில் வச்சே தாங்க நம்ம இந்த பணியாரத்தை போட்டு எடுக்கணும். ஒரே இடத்துல ஊற்றாமல் கொஞ்சம் மேலாப்பில் இந்த மாதிரி எண்ணெயை தொளிச்சு விட்டுக்கோங்க. மேலே இருக்கிற மாவு நமக்கு நல்லா வெந்து கிடைக்கும். நம்ம இந்த பணியாரத்தை ஊற்றிட்டு தீயை நம்ம ஹைக்கும் சிம்முக்கும் நடுவில் வச்சே தாங்க நம்ம இதை குக் பண்ணி எடுக்கணும். இன்னும் நமக்கு எண்ணெய் குடிக்கிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. அதுக்கு தான் இப்போ நம்ம லைட்டாக திருப்பி கொடுத்துக்கலாங்க. இப்போ மெதுவாக திருப்பி கொடுத்துக்கணுங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு இப்போ பணியாரம் ரெடி ஆயிடுச்சு. பாருங்களேன், நல்லா ஃப்ரை ஆகி ஒரு லைட் ப்ரௌன் கலர் அளவுக்கு வந்திருக்கு. இப்போ இதை நம்ம எடுத்துக்கலாம்.
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்மளுடைய அருமையான ரவை பணியாரம் ரெடி ஆயிடுச்சு. இன்னைக்கு நான் ட்ரை பண்ண மாதிரிக்காவே இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்களேன். டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் ப்ளூபெர்ரிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.